ஓம் நம சிவாய. சனிப்பெயர்ச்சி நன்னாளில் சனி பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவான். ஆம் பக்தர்களே, ஈஸ்வரன் பட்டத்தின் முக்கிய விவரங்கள். ஈஷா என்றால் அதிகாரம் மற்றும் ஸ்வா என்றால் சுயமான சிந்தனைகள் மற்றும் சுயசார்பற்ற இறையாண்மை அதிகாரம் பெற்றவர் என்று அர்த்தம். இந்த பட்டத்தின் சிறப்பு: இது பெரும்பாலும் சிவபெருமானின் பக்தர்களுக்கு அந்த பரமசிவனே வழங்கும் மிக உயரிய பட்டமாக கருதப்படுகிறது. ஈஸ்வரா என்ற பட்டம் பெற்றவர்கள்: 1. விக்னேஸ்வரர் கணபதி. 2. நந்தீஸ்வரர் நந்திதேவர். 3. சண்டிகேஸ்வரர் விசாரி சருமன். 4. பிரணவேஸ்வரர் முருகன். 5. ராவணேஸ்வரர் ராவணன். 6. சனீஸ்வரர் சனி பகவான். நவக்கிரகத்தின் குடும்பத் தலைவர் சூரிய பகவான் என்றால் அந்த நவக்கிரகத்தின் ராஜா சனி பகவான் ஆவார். சனி பகவான் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்பவர். ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களால் தாங்கக்கூடிய அளவில்தான் கஷ்டத்தை கொடுப்பார். கஷ்டத்தையும் கொடுத்து பின் அதற்கான பலனையும் அனுபவத்தையும் கொடுத்து அந்த நபரை வாழ்வில் மென்மேலும் வளர செய்வார். சனி திசை அல்லது புத்தி ஒருவருக்கு நடந்து முடிந்தபின் அவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது அறிந்து செயல்படுவார். எனவேதான் சனி பகவான் தனக்கு கொடுத்த வேலையை செய்துவிட்டு பின் அவர்களை வாழ்க்கையில் மென்மேலும் வளர செய்வதாலே அவருக்கு பரமசிவனே அருள் புரிந்து சனீஸ்வரர் என்கின்ற பட்டம் கிடைத்தது. இந்த பதிவில் நான் குறிப்பிடுவது என்னவென்றால், சனி விசை சனி புத்தி நடந்தால் யாரும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை தெளிவாக தங்களுக்கு உணர்த்துவார். மற்றும் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய மனம் தளராமல் மென்மேலும் வளர செய்வார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, சனி திசை சனி புத்தி காலத்தில் தங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். செய்யும் தொழில் மற்றும் வேலையில் நேர்மையுடன் இருக்க வேண்டும். தினசரி அல்லது வாரத்துக்கு ஒரு முறை எள்ளால் செய்த சாதம், அதிரசம், முறுக்கு அல்லது நல்லெண்ணெயில் செய்த பண்டங்களை காகத்திற்கு வைத்தால் போதும். அந்த சனி பகவானே மனம் முருகி கருணை காட்டுவார். சனி பகவான் கருணை பெற்றால் போதும், அந்த பரமேஸ்வரன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி.